பிரமுகர்களே, சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அருமை சகோதரிகளே, இந்த கல்லூரியிலிருந்து முதலாவது பட்டம் பெறக்கூடிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த பட்டமளிப்பு பெருவிழாவை கபூல் செய்தல் புரிவானாக. இன்று வழங்கப்படுகிற இந்த முதல் பட்டமளிப்பு பெருவிழாவை இன்னும் பல நூற்றாண்டுகள் நிலைத்து கியாமத் நாள் வரைக்கும் இந்த சமூகத்திற்கு, இந்த சமூக பெண்களுக்கு தேவையான சிறப்பான கல்வியறிவை வழங்க எல்லாம் வல்ல இறைவன் இந்த நிறுவனத்திற்கும் அதை வழிநடத்துகிறவர்களுக்கும் துணை நிற்பானாக என்று துஆ செய்து நான் என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அருமையான சகோதரர்களே, இது போன்ற கல்விக்கூடங்கள் இரண்டு வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றன. முதலாவது, பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இன்றைய சூழ்நிலையில் உலகியல் கல்வி அல்லது அகாடமிக் எஜுகேஷன் கற்றுத்தரப்படக்கூடிய கல்வி நிலையங்களில் பெரிய அளவில் கேள்விக்குள்ளாகி வருகிறது. நாம் எல்லோரும் சமீபத்தில் படித்து அதிர்ச்சி அடைந்த விஷயம், உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே சிறப்பான பட்டப்படிப்பு பெறுகிற ஒரு மாணவி பல்கலைக்கழக வளாகத்திலேயே கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். வெளியில் அல்ல, பல்கலைக்கழகத்தின் எல்லைக்கு உள்ளேயே கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அவரை கற்பழித்த நபருடைய செல்போனை பரிசோதித்த போது இதுபோல மேலும் 3 பெண்களை அவர் கற்பழித்ததை புகைப்படமாக எடுத்து வைத்திருப்பதை கண்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாடே மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடம்பெறுவதென்றால் அதற்கு எவ்வளவு மதிப்பெண் பெற வேண்டும் என்பது இந்த துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தெரியும். ஒரு 1/4 புள்ளி மார்க் தவறி போனால் கூட 199 அல்லது 198 ஒரு 1/4 மார்க் குறைந்து விட்டால் கூட அங்கே படிக்கிற வாய்ப்பு கிடைக்காது. நம்முடைய 12வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இந்த 1/2 மார்க்கு 1/4 மார்க்குக்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சியை பார்த்தால் அவ்வளவு பரிதாபமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சி அவ்வளவு பரிதாபகரமானது. இவ்வளவு முயற்சி எடுத்து அந்த கல்லூரியில் படிப்பதற்கு இடம் கிடைத்துவிட்டால் அதைவிட பெருமை கொள்வதற்கு வேறொன்று இல்லை என்று நினைப்பதுதான் இன்றைக்கு இருக்கிற உலகம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சி அல்ல. தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பானது என்று சொல்லப்படுகிற தமிழகத்தில் பெரும்பாலான கல்லூரிகளில் நடக்கக்கூடியது. இந்த கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய நம் பெண்களுக்கு எந்த அளவில் பாதுகாப்பு இருக்கிறது என்பது, அவர்களது ஒழுக்கத்திற்கும் மானத்திற்கும் எந்த அளவு ஒரு செக்யூரிட்டி உத்தரவாதம் இருக்கிறது என்பது பெரிய அளவில் கேள்விக்குள்ளாகி நிற்கிறது. அருமையான சகோதரர்களே, ஒரு சமுதாயம் இராணுவத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட பெண்களின் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். இது நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். இன்னைக்கு இராணுவத்துக்கு தான் நம்ம நாட்டில் ஒரு பட்ஜெட் தயார் பண்ணாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் அதிகமான காசு எதுக்கு ஒதுக்குவாங்க? இராணுவத்துக்கு ஒதுக்குவாங்க. அதுவும் கேள்வி கணக்கில்லாத காசு. நீங்கள் ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 100 கோடி ரூபா ஒதுக்குனாங்கன்னா அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் 100 கோடி ரூபாய்க்கு அக்கௌண்ட் படி சரியான கணக்கு காட்டணும். ஆனால் இராணுவத்துக்கு 5000 கோடி ஒதுக்கினாலும் அதுக்கு அது சரியாக கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதிகப்படியான நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதிக்கு
நீங்கள் கணக்கு காட்ட வேண்டியதில்லை என்ற சலுகை தரப்படுகிறது. இவ்வளவு சலுகையும் முக்கியத்துவமும் இராணுவத்துக்கு செலவிடப்படுகிறது. ஆனால் நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு சொல்லுகிற ஒரு செய்தி இருக்கிறது. நீங்கள் இராணுவத்துக்கு செலவழிப்பதை விட பெண்களின் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிற போது ஃபகாம ரஜுலுன், ஒரு சஹாபி வந்தார். ஃபகால, அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன இம்ரஅதி ஹரஜத் ஹஜ்ஜத்தன், என் மனைவி ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போயிருக்கிறார். வ அனக்தப்து ஃபீ கஸ்வதி கதா, நானோ இன்ன யுத்தத்திற்கு போவதற்கு என் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. என் மனைவி ஹஜ்ஜுக்கு புறப்பட்டிருக்காங்க, நான் ஒரு யுத்தத்திற்கு பங்கேற்க வேண்டும் என்று என் பெயர் எழுதி தரப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்வது என்று கேட்டபோது, இப்போ நீங்களும் நானுமா இருந்தால் என்ன சொல்லுவோம்? யுத்தத்துக்கு போகிறதா? அவங்க மனைவி ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, இவர் யுத்தத்துக்கு போகிறதுக்கு பேர் கொடுத்துருக்காரு. இஸ்லாம் என்ன சொல்லுன்னு நாம் நினைக்கிறோம்? இஸ்லாம் என்ன சொல்லுன்னு நாம் நினைக்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க, இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கோம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்தலிக் ஃபஹுஜ்ஜ மஅ இம்ராத்திக், நீ உன் மனைவியோடு போ, அவரோடு சேர்ந்து ஹஜ்ஜி செய் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சஹீஹுல் புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை பெண்களின் பாதுகாப்பு இராணுவத்திற்கான பாதுகாப்பை விட, இராணுவத்திற்கான அக்கறையை விட முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நம்முடைய பெண்களுக்கான பாதுகாப்பு பிற கல்லூரிகளில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை முஸ்லிம் பெற்றோர்கள் ஓரளவுக்கு உணர்ந்து வருகிறார்கள். நான் கோட்டாரிலே இங்கே தொடங்கி இந்த கல்லூரியை நடத்தக்கூடிய ஆலிம் பெருமக்களை மனதார பாராட்டுகிறேன். இந்த பகுதி தமிழகத்தில் முஸ்லிம்கள் தொன்மையாக வாழ்ந்த பகுதிகளில் ஒன்று. இடைக்காலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ஓரளவு சீர்திருத்தத்தை நோக்கி சமூகம் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மிக அத்தியாவசியமான ஒரு பொறுப்பை உணர்ந்து இந்த கடமையை செய்ய தொடங்கி இருக்கிறீர்கள். இந்த நிறுவனம் இன்னும் அக்கறை செலுத்தப்பட்டு இந்த நிறுவனம் இன்னும் சிறப்பாக வளருமானால் இன்றைய சமூகத்தின் தேடலாக இந்த நிறுவனம் அமையும். ஒவ்வொரு பெற்றோரும் 12வது வகுப்பு படித்த பிறகு தங்களது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு கல்வியை தேடிக்கொண்டு கல்விக்கூடத்தை தேடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இத்தகைய கல்வி நிறுவனங்கள் இன்றைய சமூகத்தின் மிகப்பெரிய தேவை. நிச்சயம் நான் சொல்லுவேன், இதன் பெருமையை இங்கு இருக்கிற மக்கள் உணர்கிற போது அடுத்தடுத்து வருகிற காலகட்டங்களில் இந்த நிறுவனர்களின் வீட்டு வாசல்களில் எங்களுக்கும் ஒரு சீட்டு தாருங்கள் என்று மக்கள் கேட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை வெகு விரைவில் உருவாகும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இது காலத்தின் தேவை. எந்த பெற்றோர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ தங்களது பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுப்பதை விட படிப்பு கொடுப்பதற்கேற்ப கல்வியை கொடுக்கிற அளவுக்கு அவர்களை கண்ணியத்தோடு வாழ வைப்பது முக்கியம் என்று எந்த பெற்றோர்கள் நினைக்கிறார்களோ அந்த பெற்றோர்கள் இது மாதிரியான கல்வி நிறுவனங்களை நிச்சயம் தேர்ந்தெடுப்பார்கள். எனவே ஒரு அருமையான காலகட்டத்தில் இந்த வேலையை அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. அந்த ஆலிம் பெருமக்களை நான் மனதார பாராட்டுகிறேன். இங்கு மாத்திரமல்ல, பல பகுதிகளிலும் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தொடங்கி இருக்கிற எல்லா இடங்களிலும் அந்தந்த நிறுவனங்களை மிகச் சிறப்பாக நடத்தி செல்ல எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்தல் புரிவானா. நாமும் அக்கறை செலுத்தணுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு மக்களும் அக்கறை செலுத்தணும். இன்னைக்கு இருக்கிற மற்ற கல்வி நிறுவனங்கள் எப்படி இருக்கிறது, அங்கே நம் பிள்ளைகளை நாம் அனுப்பி வைக்கிற வயது வந்த நம்முடைய பெண் குழந்தைகளை அனுப்பி வைக்கிற போது அங்கே அவர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை முஸ்லிம் பெரியவர்களுக்கும் இருக்கிறது, தாய்மார்களுக்கும் இருக்கிறது. இது மாதிரி கிடைத்திருக்கிற வாய்ப்பை அவர்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே நான் இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்வேன், நாம் இதன் பிரச்சாரகர்களாக ஆக வேண்டும். சில பேர் இதுக்கு உதவி செய்வாங்க காசால, அதுக்கு அல்லாஹ் அதுக்குரிய நன்மையை கொடுப்பான். நம்மால காசால உதவி செய்ய முடியாட்டி கூட வாயால உதவி செய்யலாமா இல்லைங்களா?
இப்படி ஒரு மதரசா நடக்குது, உங்கள் புள்ள 12வது படிச்சிருச்சா, படித்ததுக்கு அப்புறம் அல்லது 10வது படிச்சிருச்சா, படித்ததுக்கு அப்புறம் எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, வாங்க இப்படி ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று நம்முடைய நாவால் இந்த கல்வி நிறுவனத்தின் பெருமையை சொல்லி மக்களுக்கு வழிகாட்ட முடியும். அது இந்த கல்வி நிறுவனத்திற்கு செய்கிற உபகாரமாகவும் சமுதாயத்தின் கண்ணியத்தை பார்க்கிற ஒரு சிறப்பான ஏற்பாடாகவும் அமையும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் உறுதி ஏற்கலாங்களா? ஒரு தடவை உறுதி ஏற்போம், இந்த செய்தியை நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லுவோம். நாளைக்கு பார்க்குறவங்கள்ட்ட சொல்லலாம், நேற்றுக்கு ஒரு பட்டமளிப்பு விழா நடந்துச்சு, நாங்கள் போனோம், அங்கே இப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த செய்தி தானாக பரவும். எனவே அப்படி அந்த வகையிலாவது நாம் இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவி செய்யணும். இப்போ இந்த பெண்கள் கல்லூரிங்கிறது ஒரு வகையில் எதற்கு அத்தியாவசியமாக இருக்குன்னா பெண்களுடைய பாதுகாப்புக்கு அத்தியாவசியமாக இருக்கு. இன்னொரு வகையில் சமூகத்தின் சீர்திருத்தத்திற்கு மிக அத்தியாவசியமானது. இங்கே இந்த நடைபெறக்கூடிய இந்த இடம் முஹீதீன் பள்ளிவாசல் வளாகத்தில் நடப்பதாக சொல்லி அபு சாலிஹ் ஹஸரத் அவர்கள் சொல்லி அவர்களைப் போல மிகச்சிறந்த சீர்திருத்தத்தை இங்கிருந்து பட்டம் பெறுகிற சகோதரிகள் ஏற்படுத்த வேணும்னு துவா செய்தாங்க. அதில் ஒரு ஆழமான பொருத்தம் இருக்கு. முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரை நாம் அந்த வரலாற்றை முழுமையாக படிப்பதில்லை, முழுமையாக படிக்கிறதில்லை, அல்லது படித்தால் கூட அவர்களால் வெளிப்பட்ட கராமத்துகளை மாத்திரமே பேசிக்கொண்டு நாம் சென்று விடுகிறோம். முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டிய சாதனைகளில் மிகப்பெரிய சாதனை, அவர்களால் தான் பாலஸ்தீனம் விடுவிக்கப்பட்டது. இன்னைக்கும் பாலஸ்தீனத்தில் என்ன சூழ்நிலை நடந்து வருகிறதுன்னு பார்க்கிறோம். இதே மாதிரியான இதைவிட மோசமான ஒரு காலகட்டத்தில் தான் அன்று பாலஸ்தீனம் சிலுவை யுத்தக்காரர்கள் கைகளில் சிக்கி இருந்தது. சிலுவை யுத்தக்காரர்கள் ஜெருசலத்தை கைப்பற்றினார்கள். ஜெருசலத்தை மட்டுமல்ல, டமாஸ்கஸ் நகரம் வரைக்கும், திமஷ்க் வரைக்கும் பல முஸ்லிம் நகரங்களை சிலுவை யுத்தக்காரர்கள் கைப்பற்றி இருந்தார்கள். அதை மீட்பதற்கான சிந்தனை இல்லாமல் முஸ்லிம் அரசர்கள் இருந்தார்கள். நான் சகோதரர்களே, நான் இதை அடிக்கோடிட்டு பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்றைக்கு சிலுவை யுத்தக்காரர்களிடத்திலே சிக்கி இருந்த பாலஸ்தீனத்தை மீட்பதற்கான சிந்தனை இல்லாதவர்களாக, சக்தி இல்லாதவர்களாக என்று அல்ல, சிந்தனை இல்லாதவர்களாக அன்றைக்கு இருந்த அரசர்கள் இருந்தார்கள். அன்றைக்கும் முஸ்லிம்களில் ஒரு பேர் அரசாங்கம் இருந்தது. அப்பாசிகளுடைய அரசு, பக்தாதை தலைமையமாக கொண்டு அப்பாசிகளுடைய அரசு இருந்தது. அந்த ஆட்சியாளர்கள் பாலஸ்தீனத்தை மீட்கிற முயற்சியில் ஈடுபட்டதாக வரலாறு இல்லை. ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த வரலாறு இல்லை. இவங்க இப்படி ஒரு முயற்சி செய்தாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இல்லை. பாலஸ்தீனத்தை மீட்க வேண்டும் என்கிற சிந்தனை முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுக்கு தான் இருந்தது. அவர்களுடைய சீடர் தான் சலாஹுத்தீன் அய்யூபி. பாலஸ்தீனத்தை மீட்டு கொடுத்தவர் யாரு? சலாஹுத்தீன் அய்யூபின்னு சொல்றோம். சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய படையிலே முஹீதீன் ஷேഖினுடைய மூத்த மகன் ஒரு படைத்தளபதியாக இருந்தார் என்ற வரலாறு இருக்கிறது. இன்னைக்கும் நான் நிறைய இளைஞர்களிடத்திலே சொல்லுவது, நீங்கள் எல்லாம் என்ன கேட்கிறீர்கள், என்ன பிரார்த்தனை செய்கிறீர்கள்? யா அல்லாஹ், எங்களுக்கு இன்னொரு சலாஹுத்தீன் அய்யூபியை தா என்று பிரார்த்தனை செய்கிறீர்கள். இளைஞர்களை கேட்டா எல்லாருக்கும் அது ஆசை. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க போயிருந்தேன், பையன், சின்ன பையன், அவர் சொன்னார், இப்பெல்லாம் ரொம்ப லேட்டஸ்டால பேர் வைக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போனேன், குழந்தைக்கு பேர் வைக்கணும்னாங்க. என்ன பேருன்னு கேட்டேன். மின்ட் அப்படின்னு பேர் வைங்க. நான் மின்ட், எனக்கு ரொம்ப நேரமாக யோசித்தோம், அர்த்தம் புரியல. மின்ட்டுன்ற ஒரு வார்த்தை அரபியில் இருக்கிறதாவும் தெரியல, அதுக்கு அர்த்தமும் புரியலை. இப்படி தான் இன்னைக்கு போகிற பல இடங்களில் பேரை தாறுமாறாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பையன் அவருடைய குழந்தை, ஆம்பளை பிள்ளை, அந்த குழந்தைய வாங்கி கையில் வச்சுருக்கேன். என்ன பேர் தம்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டேன். சலாஹுத்தீன் என்று வையுங்கன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்ன ஆச்சரியமாக இருக்குது, உங்களை மாதிரி பிள்ளைங்கள்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக இல்லை பேரை தேர்ந்தெடுப்பீங்க, சலாஹுத்தீன்னு சொல்கிறீங்களே,
அப்போ அவர் சொன்னார், சலாஹுத்தீன் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சொன்னார். இன்னைக்கு இருக்கிற சமூகத்திடத்திலே அந்த வேகம் இருக்கிறது. இன்றைக்கு நாட்டிலே உலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், இஸ்ரேல் நடத்துகிற அக்கிரமம், பாலஸ்தீனத்திலே நடைபெறக்கூடிய அக்கிரமங்கள், அதையெல்லாம் பார்க்கிற போது யா அல்லாஹ் இன்னொரு சலாஹுத்தீனை ரொம்ப சீக்கிரத்தில் தந்துவிட மாட்டாயா என்கிற துஆ இருக்கிறது. நான் இதை சொன்னேன், இப்போதும் சொல்லுகிறேன். நாம சலாஹுத்தீனை தா இறைவா என்று கேட்பதை விட நாம் என்ன துஆ செய்யணும்? யா அல்லாஹ் கௌசுல் ஆலமை தா என்று கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களுக்கு முஹீத்தீன் ஷேக் போன்றவர்களை தான் கேட்கணும். காரணம் என்னன்னா, ஒரு வரலாறு படித்தவன் என்கிற அடிப்படையில் இந்த சபைக்கு நான் சொல்லுகிறேன், பாலஸ்தீனத்தை மீட்க வேண்டும் என்கிற சிந்தனை அரசர்களுக்கு வராத சிந்தனை வந்தது ஆன்மீக தலைவராக இருந்த முஹீத்தீன் ஷேக்கு தான். சகோதரர்களே, அந்த வரலாறு படித்தீர்கள் என்றால் அதில் ஒரு செய்தி இருக்கிறது. 800 பெண்களை முஹீத்தீன் ஷேக் அவர்கள் உருவாக்கினார்கள், பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும் என்கிற பிரச்சாரத்திற்காக. நீங்கள் உங்களிடத்திலே அப்துல் ரஹீம் எழுதின இஸ்லாமிய வரலாற்று கலைக்களஞ்சியம் இருந்தாலும் சரி, வேறு வரலாற்று செய்திகள் இருந்தாலும் சரி, முஹீத்தீன் ஷேக் அவர்கள் இந்த பிரச்சாரத்தின் தொடக்கத்தில் 800 பெண்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த பெண்கள் பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும் என்கிற சிந்தனையை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் சலாஹுத்தீன் அய்யூபிகள் உருவாகி வந்திருக்கிறார்கள் என்கிற வரலாறு இருக்கிறது. எனவே சீர்திருத்தம் என்பதற்கு பெண்கள் மிக அத்தியாவசியமான ஒரு கருத்தை கொண்டு போய் சமூகத்தினுடைய இதயத்தில் வைக்கிறதுக்கு தாய்மார்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர்கள் பிஞ்சு உள்ளங்களில் கொண்டு போய் அதை சேர்த்து விடுவார்கள். முரட்டுத்தனமான இதயங்களுக்குள் கூட பக்குவமாக இந்த சிந்தனையை கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். முஹீத்தீன் ஷேக் நமக்கு பாடம். இங்கே முஹீத்தீன் பள்ளி வளாகத்தில் நடைபெறுகிற இந்த நிகழ்வு என்ன சிறப்பான நோக்கத்திற்காக இது உருவாக்கப்பட்டதோ அந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅவின் கோட்பாட்டை சமூகத்தில் மிளிரச் செய்வதற்கு இந்த மாணவிகள் உதவட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இந்த சீர்திருத்தத்துக்கு இது ரொம்ப அத்தியாவசியமானது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்த தீனின் பணியிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்த தீனின் பணியிலே முஸ்லிம் பெண்களுக்கு மிக அருமையான இடம் இருந்தது, மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இருந்துச்சு. நான் அதையெல்லாம் வரிசையாக பட்டியலிட்டால் ரொம்ப பெருசாயிடும். நான் ஒரே சில தகவல்களை மட்டும் இந்த மாணவிகளுக்காக சொல்கிறேன். நீங்கள் எவ்வளவு சிறந்த பாரம்பரியம் அப்படின்னு இந்த மாணவிகள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நான் எல்லாத்துக்காகவும் பேசணும், இந்த மாணவிகளுக்காகவும் பேசணும். மிகச்சிறந்த இஸ்லாமிய பெண்களின் கல்வி பாரம்பரியத்தில் நீங்களும் உங்களை இப்போது இணைக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த மாணவிகளுக்கு பரக்கத் செய்வானா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாரிசுகளாக இந்த மாணவிகளை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானா. சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். 1400 வருஷத்திற்கு முன்னால் ஒரு சீர்திருத்தவாதிக்கு அவருடைய மனைவி இந்த அளவில் உதவினார் என்கிற வரலாறு உலகத்தில் வேறு எந்த மனிதருக்கும் கிடையாது. நான் எல்லா கூட்டங்களையும் வழிந்து சொல்கிற செய்தி, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண்கள் உதவியது போல உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் பெண்கள் உதவியதில்லை. இதையே இன்னொரு வடிவத்தில் மாற்றி சொல்றேன். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பெண்கள் வெளிச்சத்திற்கு வந்தது போல உலகத்தில் வேறு எந்த தலைவர் வழியாகவும் பெண்கள் வெளிச்சத்திற்கு வந்தது கிடையாது. யாராவது ஒரு தலைவர் சொல்லுங்க, இவரால் 4 பெண்கள் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னு. இவரால் 4 பெண்கள் யாரையாவது ஒருத்தரை சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்கள் படித்து ஆய்வு செய்திருந்தால் யாராவது, நான் யோசிப்பது சிந்திப்பது, காந்தியடிகள் மூலமாக இந்த உலகத்திற்கு தெரிஞ்ச பெண்கள் எத்தனை பேர்? ஒன்று காந்தியடிகள்னு சொன்னால் ஒரே ஒன்று தான் தெரியும், கஸ்தூரிபா அம்மா தெரியும், அல்லது விட்டால் சரோஜினி நாயுடு தெரியும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் மூலமாக சமூகத்திற்கு, அவர்களெல்லாம் சிந்தனையாளர்கள், வெறும் அரசியல் தலைவர்கள் மாத்திரமல்ல, அரசியலை கடந்த சிந்தனையாளர்கள், புரட்சிகரமான சிந்தனை கொண்டவர்கள். ஜவஹர்லால் நேரு எத்தனை பெண்களுக்கு சமூகத்திற்கு அடையாளம் காட்டினார்? ஒரு இந்திரா காந்தியை சொல்லலாம். அதே போல வேறு வேறு தலைவர்கள் சிந்தனையாளர்களாக உலகத்தில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களாக எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்களோ எல்லாரையும் எடுத்து பாருங்க. அவங்களால எத்தனை பெண்கள். ஆனால் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பன்னூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகமானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை அறிவித்த சஹாபா பெண்களுடைய எண்ணிக்கையை பக்கீ இப்னு முஹல்லத் சொல்லுகிறார்.
216 சஹாபா பெண்மணிகள் ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். நான் என் மாணவ சகோதரிகளுக்காக இந்த செய்தியை சொல். 216 ரசூலுல்லாவுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்கள பற்றி ஒரு செய்தி சொன்னாலும் சொன்னவர் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஆயிடுவார் இல்லையா? நம்ம ரசூலுல்லாவை பற்றி, ரசூலுல்லா வரலாற்றுக்கு சொந்தக்காரர். நம்ம ரசூலுல்லாவை பற்றி ஒரு செய்தி சொன்னா கூட காலமெல்லாம் கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கிற வரலாற்றுக்கு செய்தி சொன்னவர் சொந்தமானவர் ஆகிவிடுவார். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை அறிவித்தவர்களில் 216 பெண்களை பக்கீ இப்னு முஹல்லது அவருடைய முஸ்னதிலே தொகுத்து வச்சிருக்கார். நம்ம இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 31 பெண்களுடைய ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 36 பெண்களுடைய ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 75 பெண்களுடைய ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 46 பெண்களுடைய ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல இப்னு மாஜா 60 பெண்களுடைய ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். இவ்வளவு ஹதீஸுகள்லாம் இதெல்லாம் எப்பங்க இதெல்லாம் தொகுக்கப்பட்டது? இந்த நூல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டது எப்ப? ஹிஜ்ரி 250 காலகட்டத்தில். அப்படின்னா கிட்டத்தட்ட 1200 வருஷங்களுக்கு முன்னால் தொகுக்கப்பட்ட இந்த நூல்களில் பெண்களுக்கான இந்த இடம் தரப்பட்டது என்பது ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அவங்க எடுத்து சொன்ன சீர்திருத்தத்தை இந்த பெண்மணிகள் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார்கள். மொத்தம் 2764 ஹதீஸுகள் பெண்கள் அறிவித்த ஹதீஸுகள். மொத்தம் 2764 ஹதீஸுகள் பெண்கள் அறிவித்த ஹதீஸுகள். இதுல 2110 ஹதீஸ் ஆயிஷா நாயகி என்கிற ஒற்றை சாதனையாளர் அறிவித்த ஹதீஸ். அப்ப சுமார் 2700 ஹதீஸுகள் இந்த சமூகத்திற்கு பெண்களால் தரப்பட்டிருக்கிறது என்றால் இது சாமானியமானதல்ல. பெண்கள் இந்த சமூகத்தில் சட்டத்துறையில் மிகப்பெரிய பங்கு வகித்தார்கள். நான் என் சகோதரிகளுக்காக இந்த பெயர்களை ஞாபகப்படுத்துகிறேன். நான் இங்கே பட்டம் பெறுகிற சகோதரிகளுக்காக அவர்கள் எந்த பாரம்பரியத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக நான் இந்த பெயர்களை சொல்றேன். நிறைய பேரை சொல்லல, இப்போ ஒரே ஒரு பெண்மணியினுடைய பெயரை சொல்றேன். ஃபாத்திமா பின்த் முஹம்மது பின் அஹ்மது சமர்கந்தியா. ஃபாத்திமா பின்த் முஹம்மது, ஃபாத்திமான்ற பேர் நமக்கு ஞாபகம் இருக்கு. ஃபாத்திமா பின்த் முஹம்மது அஹ்மது சமர்கந்தியாங்கிறவங்க முதல் 1000வது நூற்றாண்டுகளில் உள்ளவங்க. சலாஹுத்தீன் அய்யூபியின் காலத்தில் உள்ளவங்க. சலாஹுத்தீன் அய்யூபி அடிக்கடி மஷ்வரா கேட்கிற பெண்களில் ஒருவர். நீங்க இந்த பேரை எடுத்து நீங்க தேடி பாருங்க. என் சகோதரிகளுக்கு நான் இந்த பேரை இன்னொரு தடவை சொல்றேன். நீங்க எல்லாரும் தேடி பார்க்கலாம். கூகுளில் இப்பதான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எங்க பார்த்துடுறாங்க, பயான் பண்ண கூகுளில் பார்த்துடுறான் சொன்னது இருக்குதா இல்லையான்னு. டாக்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, நான் மெடிசன் கொடுத்தா நான் கொடுத்ததை சாப்பிடு, நீ என்ன செய்யாத, கூகுளில் போட்டு செக் பண்ணி பார்க்காத அப்படின்னு டாக்டர் எல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள், கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். ஃபாத்திமா பின்த் முஹம்மது சமர்கந்தியா, இந்த பெண்மணி, இந்த அம்மையார் சலாஹுத்தீன் அய்யூபி ஆலோசனை கலக்கிற பெண்களில் ஒருவராக இருந்தார். சலாஹுத்தீன் அய்யூபி மாத்திரமல்ல, சலாஹுத்தீன் அய்யூபியை போலவே இஸ்லாமிய வரலாற்றுக்கு மிகப்பெரிய வீரராக இருந்தவர் நூருத்தீன் ஜங்கி. நூருத்தீன் ஜங்கி தன்னுடைய முக்கியமான ஆலோசனைகளுக்கு இந்த ஃபாத்திமா பின்த் முஹம்மது அம்மா இடத்திலே வருவார்னு வருது. இந்த அம்மையார் அவங்களுடைய தகப்பனாரு ரொம்ப பெரிய சட்ட அறிஞர். துஹ்ஃபத்துல் ஃபுகஹா அப்படின்னு ஒரு ஹனஃபி மதுஹபினுடைய சட்ட நூல் எழுதியிருக்கிறார் அவங்க தகப்பனார். அந்த சட்ட நூலுக்கு அந்த சட்ட நூல் அவருடைய மகதான் இந்த அம்மா. வரலாறு சொல்லுது, தந்தை ஃபத்வாக்கள் வெளியிடுகிற போது அவருடைய கையெழுத்தோடு சேர்ந்து அவருடைய மகள் இந்த அம்மாவுடைய கையெழுத்தும் இருக்குமா. ஃபீஹா தௌகியானி, 2 கையெழுத்துகள் இருக்கும். ஒன்று அவங்க அத்தா முஃப்தி அவருடைய கையெழுத்து, 2வது அவருடைய மகள் இந்த அம்மா ஃபாத்திமா பின்த் முஹம்மது சமர்கந்தியாவுடைய அவங்க கையெழுத்து. இந்த அம்மா அவங்களுடைய தகப்பனாரு சிறந்த அறிவாளி, இந்த அம்மாவும் சிறந்த அறிவாளி.
அதனால் அவங்க அந்த அம்மாவை பொண்ணு கேட்டு பல அரசர்கள் சம்பந்தம் பேசினாங்க. அவங்க தகப்பனார் யாருக்கும் தர முடியாதுன்னு மறுத்துட்டார். அவர் பொருத்தமான ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தார். பொருத்தமான ஒரு ஆள் கிடைக்கணும்னு. ஆலிம்கள் அல்லவா, பணத்திற்கோ அதிகாரத்திற்கோ அவர்கள் மசியலை. பொருத்தமான ஒரு ஆள் வேணும், கல்வித்துறையிலே தன்னை ஈர்க்கிற ஒரு பேர் வேணும்னு நினைச்சார். அப்போது அவருக்கு கிடைத்தார். அவருடைய மாணவராக அலாவுத்தீனுல் காசானின்னு ஒரு மாணவர் வந்தார். அந்த மாணவர் மிகச்சிறந்த அறிவு நுட்பம் பெற்றவராயிருந்தார். அவர் தன்னுடைய உஸ்தாதினுடைய துஹ்ஃபத்துல் ஃபுகஹா அப்படிங்கிற ஹனஃபி சட்ட நூலுக்கு விரிவுரை எழுதினார். உலகத்தில் ஹனஃபி மதுஹபை பற்றி எழுதப்பட்ட நூல்களிலேயே அதுதான் மிக பிரம்மாண்டமான நூல். பதாயிஉ ஸனாய அதுக்கு பேர். பதாய் இங்கிருந்து ஆரம்பிச்சா இது வரைக்கும் நிற்கும். ஒரு கண்ணில் பார்க்க முடியாது. இப்படி ஆரம்பிச்சு இப்படி வரணும். அத்தனை வால்யூம்களில் பதாயிஉ ஸனாய அப்படின்னு தன்னுடைய உஸ்தாதினுடைய சின்ன கிதாபுக்கு விரிவுரை எழுதி ஒரு நூல் எழுதினார் அலாவுத்தீன். அவங்க உஸ்தாது அது ரொம்ப பிடிச்சிருச்சு. என் மாணவர் என்னுடைய நூலுக்கு இவ்வளவு விரிவுரை செய்தாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அலாவுத்தீன் காசானி இவ்வளவு பெரிய சட்ட நூல் எழுதியவர். வரலாறு சொல்லுகிறது, பிற்காலங்களில் அலாவுத்தீன் காசானி சட்டம் சொல்லுகிற போது உள்ளே இருந்து அவருடைய மனைவி திருத்தி கொடுப்பார். இந்த சட்டத்தில் இது இப்படி இருக்கிறது, அதற்கு காரணத்தையும் சொல்லி காட்டுவார். இதுல இந்த இன்ன மாற்றம் இருக்குன்னு சொல்வார். உடனே அலாவுத்தீன் கோவிக்க மாட்டார். மனைவி என்ன தன்னை திருத்துறதுன்னு கோவிக்க மாட்டாராம். அவர் உடனே துவா செய்வாராம், நல்லது செஞ்சு. ஏன்னா இது தீன், இது எனக்கோ உங்களுக்கோ சொந்தம் இல்லை, இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான தீன். அல்லாஹ்வுக்கு சொந்தமான தீன் சரியா சொல்லப்படணும்னா திருத்தி கொடுக்கிற இடத்திலெல்லாம் துவா தான் நாம செய்வோம். அவர் துவா செய்தாரு, துவா சொல்லி அவர் செய்வார். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்ன திருத்தத்தின்படி அவர் ஃபத்வா வெளியிடுவார். அலாவுத்தீனுல் காசானி மனைவி மீது எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாருன்னா, இந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிறகு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் தன்னுடைய மனைவியை ஜியாரத் செய்கிற பழக்கம் இருந்தது. 6 வருஷம் அவர் அதிகமாக வாழ்ந்திருக்காரு. இந்த 6 வருஷமும் வாரந்தோறும் தன்னுடைய மனைவியை அவர் ஜியாரத் செய்வார். காரணம் என்ன? தன்னுடைய பணிக்கு அந்த பெண்மணி செய்த உபகாரத்தை நினைத்து நினைத்து அவர் ஜியாரத் செய்வார்னு வந்தார். என் அருமை சகோதரிகளே, நான் உங்களை கேட்டுக்கொள்வேன், இஸ்லாம் இத்தகைய மகத்தான பெண்களின் பாரம்பரியத்தை கொண்ட மார்க்கம். இந்த தீனுக்கும் சமூகத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்த பெண்களை கொண்ட மார்க்கம். அந்த பங்களிப்பிலே நீங்கள் இந்த சகோதரிகள் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய காலகட்டம் இது எப்படிப்பட்ட காலகட்டம்னா, நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலே தௌஹீதின் பேரிலே கொள்கை குழப்பங்கள் ஏற்பட்டு, பிளவுகள் ஏற்பட்டு, சச்சரவுகள் ஏற்பட்டு, கல்யாண வீட்டிலிருந்து கபிரிஸ்தான் வரைக்கும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு, சாதாரண சாக்கடை அள்ளுகிறவரிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் சர்ச்சைகள் நம்மை பற்றி கேலி பேசுகிற ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த சர்ச்சைகள் எல்லாம் ஓய்ந்து மக்கள் எது சரியானதாக இருக்கும் என்று கொஞ்சமாக சிந்திக்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அவங்க தங்களுடைய தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க யாரு, இந்த அமைப்பு யாரு, இந்த அமைப்பின் தலைவர்கள் யாரு, அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை பற்றி நான் பேசலை. ஏன்னா இந்த சொந்த வாழ்க்கையை பற்றி இந்த மக்கள் ஆரம்பத்திலிருந்தே கவலைப்படலை. நமக்கு தீன் சொல்றவன் எந்த அளவில் யோக்கியன் என்று ஆரம்பத்திலிருந்தே அவங்க சிந்திக்கவே இல்லை. இவருடைய அயோக்கியத்தனங்கள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து தெரிந்தே இருந்தது. இவன் தொழுகைக்கு வரமாட்டான், ஜகாத்து கொடுக்க மாட்டான், வேற நல்ல காரியம் செய்ய மாட்டான் என்று அவர்களுடைய தலைவர்களை பற்றி, அது மட்டும் இல்லை, இவனை பெண்கள் பக்கத்தில் விடக்கூடாது, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தது. இத்தனையும் தெரிந்திருந்தோம், யோக்கியதாம்சங்கள் அத்தனையும் தெரிந்திருந்தும் கூட இவர்கள் பின்பற்றுவதற்கு எந்த வகையிலும் யோக்கியதாம்சம் இல்லாதவர்கள்னு தெரிஞ்சும் கூட பின்னாடி போனாங்க. அது வேற, இந்த ஒழுக்க யோக்கியதாம்சத்தை சொல்லல, கருத்து ரீதியாக இவர்கள் எல்லாம் சொன்ன கருத்துக்கள் ரொம்ப தவறானவை என்பதை புரிந்து கொண்டு வருகிறார்கள். நேத்திக்கு ஒருத்தர் சொல்றான், இந்த சனா ஓதுறத கூடாது. இந்த ஹனஃபி மதுஹப்ல தொழுகைக்கு ஆரம்பத்தில் நம்ம வஜ்ஜஹத் ஓதுறோமா இல்லையா, வஜ்ஜஹத் ஓதுற மாதிரி சனா ஓதுவாங்க. சனா ஓதுற ஹதீஸை பிதஅத்துன்னு சொல்லி இத்தனை காலமும் சொல்லிட்டு, இப்போ கபிரிஸ்தானுக்கு போகிறதுக்கு முந்தா நாள் 4 நாள் தான் இருக்குங்கிற நிலையில் இப்போ என்ன சொல்கிறான்,
சனாவை பற்றி நாங்கள் சொன்னது அது சரியில்லை, அது வந்து பலவீனமானதல்ல, அது ஆய்வில் ஏற்பட்ட குறை, இப்போ எங்களுக்கு அது சரியானதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறான். இதை வைத்து ஒரு இளைஞன் சொல்கிறான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது எந்தெந்த விஷயத்திலெல்லாம் இவர்கள் வாழ்க்கை மிஞ்சி இருக்கிற காலகட்டத்திற்குள்ளாக இனி எந்தெந்த விஷயத்திலெல்லாம் இவர்கள் பின்வாங்க போவார்கள் என்பது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதுன்னு சொன்னான். இப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த இயக்கங்கள் மீது ஒரு வெறுப்பும் அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கிற நிலையில் சுன்னத் ஜமாத்தை நோக்கி, சத்திய வழியை நோக்கி மக்களை அழைக்க வேண்டிய, கொண்டு வர வேண்டிய கடமை இருக்கு. வர தயங்கிட்டு நிற்கிறான், பல பேர் வர தயங்கிட்டு இருக்கான், அந்த பக்கமே நின்றுட்டு இருக்கான், இன்னும் வரல. அவனை கொண்டு வருவதற்கு ஏதோ சில தடையாக இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவர்களை இதை நோக்கி கொண்டு வர வேண்டும் என்றால் ஆண்களும் முயற்சி செய்யணும், பெண்களும் முயற்சி செய்யணும். இந்த கொள்கை குழப்பவாதிகள் பெண்களை பயன்படுத்தித்தான் அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள். அதிக பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே முசல்லாவோடு முடங்கி இருந்த பெண்களை வேலையிலே தெருவுக்கு வரவழைத்து காவல்காரர்களுடைய முன்னிலையினால் கையை உயர்த்தி கோஷம் போட வைத்தார்கள். இதை தவிர எதுவுமே செய்யலை. இந்த தாய்க்குளம் இப்போதாவது புரிந்து கொண்டு அந்த தீய வழியிலிருந்து விலகி சத்தியத்தின் பாதையை எடுத்து சொல்கிறதற்காக அவர்கள் முன்வர வேண்டும். அதுக்கு சரியான ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் இந்த மதரசா வந்திருக்கு. இங்கே இருக்கிற மாணவிகள் அவங்க அதற்கேற்ப தங்களை தயார்படுத்தி கொள்ளணும். நான் இந்த மதரசாவுடைய உஸ்தாத்மார்கள்ட்ட சொல்லுவேன், ரொம்ப முக்கியமான நேரம். நாம் இந்த குழப்பவாதிகளை பற்றி கூட யோசிக்க வேணாம். இந்த ரெண்டும் இல்லாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்கிறாங்க பாருங்கள், அவங்கள நம்ம சுன்னத் ஜமாத்துக்கு கொண்டு வருவது எப்படி அப்படின்னு யோசித்து அதற்கேற்ற நடைமுறைகளை நம்ம கையாளணும். நான் சொல்லுவேன் உஸ்தாத்மார்கள்ட்ட, இந்த பிள்ளைங்களை இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறது பயானெல்லாம் இல்லை, பயானெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் ரீச் ஆகுது. சீக்கிரமாக போய் ரீச் ஆகுறது இன்ஸ்டாகிராம் இல்லைங்களா? சீக்கிரமாக போய் ரீச் ஆகுறது இன்ஸ்டாகிராம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினா அது கேட்க மாட்டான். எத்தனை பேசணும்? 30 செகண்டு, 60 செகண்டு, 120 செகண்டு பேசினா தான் கேட்பாங்க. இந்த செகண்டுக்கு உள்ளாரே அவர்களுடைய இதயத்தை போய் சேர்வது போல கருத்துக்களை சொல்லுகிற பெண்களை உருவாக்கணும். அது நம்மளுடைய கடமை. பெண்கள் முகத்தை காட்டலாமா காட்டக்கூடாதா அப்படின்னு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. முகத்தை காட்டலைனாலும் பரவாயில்லை, நம்ம முகத்தை மறைச்சு கூட என்ன செய்யலாம், சில செய்திகள் கொண்டு போகலாம். நீங்கள் சில இன்ஸ்டாகிராம் வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. ஒன்று என்னன்னா, நாவுரணிபா பாடுறாரு, உருவமற்ற இறைவனுக்கு, நாவுரணிபா தானே பண்ணாரு, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். இந்த பாட்டு ஒலிக்குது. உடனே ஒரு பொண்ணை ஓடி வந்து இது நிறுத்து அப்படிங்குது. நிறுத்துன்னு சொல்லிட்டு, பாட்டு தப்பு, இந்த பாட்டு தப்பு, அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஒரு சின்ன ரீல் அவன் உபயோகப்படுத்துறான். இந்த ரீல் என்ன செய்து யோசிச்சு பாருங்க. வெள்ளந்தியாக இருக்கிற உள்ளத்துக்குள்ள எந்த கலங்கமும் இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட போய் இந்த ஒரு வார்த்தை போய் சேரும்போது ஒரு குழப்பம் மனசுக்குள்ள போய் உட்காருமா இல்லையா? அதே போல இது மாதிரி பல விஷயங்கள்ல. அதே போல ஒரு அம்மா சும்மா இருக்கு, ஒரு பொண்ணை வருது, ஏம்மா நீ சும்மா இருக்க, குரான் ஓதிட்டு இருப்பியே, ஏன் ஓதலையா? இல்லை, நான் இப்போ ஹைலா இருக்கேன் அதனால் ஓதலை. யார் சொன்னால் ஹைலா இருக்கும்போது ஓதக்கூடாது? ஓதலாம். ஒரு 2 நிமிஷத்து ரீல், அந்த ரீலில் ஒரு குழப்பத்தை கொண்டு போய் உட்கார வச்சிருது. நாம் ஒரு படையை தயார் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களை பயன்படுத்தி சமூகத்திற்கு செய்திகளை சொல்கிற படை நெகட்டிவாக வேண்டாம், பாசிட்டிவாகவே நல்ல முறையில் அதே போல் பெரிய ஃபசாது, இந்த ஜனாசா வர்ற இடத்துல எல்லாம் பொம்பளைங்க ஜமாத்து நடத்துறது இல்லைங்களா? இருக்கா? இந்த பக்கம் இருக்காது, பெண்கள் தொழுகிறது. இப்போ பெருசாக வளர்ந்துட்டு வருது. நாம் என்ன செய்யணும்னா, லேசாக ஒரு கேள்வியை உண்டாக்கி வைக்கணும். என்னென்னா, ஒரு மதரசால் ஓதுற பிள்ளையவே வச்சு ஒரு கேள்வி, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் ஒரு தடவையும் ஆண்கள் ஒரு தடவையும் ஜனாசா தொழுதார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் கூட இல்லை. பெண்கள் தனியாக தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஆண்கள் தனியாக தொழுதாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? ஒரு ஆதாரம் கூட கிடையாது. எப்படியாவது இந்த மக்களுடைய இதயங்களை நம் பக்கம் ஈர்க்கிற வழியிலே செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களை பயன்படுத்தி மதரசாக்கள் இந்த பயிற்சிகளை, இப்போ
பெண்கள் மதரசான்றது எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, கல்யாண பத்திரிகையில் முபல்லிகான்னு பேர் போடுறதுக்கு மட்டும்தான் பயன்படுதுன்னு இருக்கக்கூடாது. அந்த நிலைமை மாறணும். சமூகத்தை சீர்திருத்துகிற பணியில் அவர்களுடைய பங்களிப்பு கொண்டு வரப்பட வேண்டும். ஆக்ககரமான வழியில் அவர்களுடைய பங்களிப்பு கொண்டு வரப்பட வேண்டும். நான் இங்கே பட்டம் பெறுகிற ஆலிமாக்களை, ஓதி கொடுக்கிற உஸ்தாதாக்களை, இந்த நடத்துகிற ஆலிம்களை கேட்டுக்கொள்வேன். நம் சகோதரிகளை இந்த வழியில் உருவாக்கும். இன்றைய காலகட்டத்தின் சீர்திருத்தத்திற்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப நம் சகோதரிகளை நாம் உருவாக்குவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆலிமாக்களை நான் மனசார பாராட்டுகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த கல்வி சாமானிய கல்வி அல்ல, இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த கல்வி. குரானும் குரானை சார்ந்த கல்வியும் படிப்பதை விட இந்த உலகத்தில் சிறந்த கல்வி, சிறந்த செல்வம் வேறொன்று இருக்க முடியாது. ஒரு தடவை ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வந்து சொன்னார், வல்லினிமா வல்லாக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை கொடுத்தானே, எனக்கு நீங்க ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட கேட்டாங்க, ஹல் மஅக மினல் குர்ஆன், உனக்கு ஏதாவது குர்ஆன் தெரியுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், லா நக்ரஉல் குர்ஆன், குர்ஆன் எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னார். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, குர்ஆன் தெரியாதவர்களுக்கு நாம் அதிகாரம் தரமாட்டோம்னாங்க. அவர் உடனே போனார், குர்ஆன் படிக்கிறதுக்காக போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, திரும்பி வரல. உமர் ரலியல்லாஹு தஆலா எதிர்பார்க்குறாங்க, குர்ஆன் படிக்க போனாரே, அவர் காணமே. ரொம்ப காலத்திற்கு பிறகு, பல மாசங்களுக்கு பிறகு ஒரு சபையில் அவரை பார்க்கிறார்கள். என்னாச்சுங்க, அதிகாரம் வேணும்னு கேட்டீங்க, குர்ஆன் ஓதிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன், குர்ஆன் ஓதிட்டீங்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் ஓதிவிட்டேன். அப்படியானால் ஏன் நீங்கள் அதிகாரம் கேட்டு திரும்பி வரவில்லை என்று கேட்டபோது, அருமையான சகோதரர்களே, அந்த சஹாபி சொன்னார், அக்னானி அல்லாஹ், அக்னானி அல்லாஹு அன் உமர வ அன் பாபி உமர். அல்லாஹு தஆலா எந்த குர்ஆனை நான் ஓதினேனோ, அதிகாரம் வேண்டும் என்பதற்காக உங்களை நாடி வந்தேன் முன்னாடி, அதற்கு பிறகு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த குர்ஆனை நான் ஓதி வந்தேனோ, அந்த குர்ஆன் உங்களிடமிருந்தும் உங்கள் வீட்டு வாசலிடமிருந்தும் என்னை தேவையற்றவனாக ஆக்கிவிட்டது. இனி எனக்கு அதிகாரம் தேவையில்லை, உங்க வீட்டுக்கு வந்து நான் எதையும் கேட்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த குர்ஆனுடைய கல்வி, குர்ஆன் சார்ந்த கல்வி எல்லாமே அப்படித்தான். வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தை கொண்டு வந்து தரக்கூடியது, சேர்த்திருக்கக்கூடியது. எனவே இந்த 4 சகோதரிகள், எத்தனை பேர் பட்டம் வாங்குறாங்க? 3 சகோதரிகள். என்ன பட்டம்? சகதியா இதே பட்டம் குளத்தில் இருக்கக்கூடிய 4 பிள்ளைங்க வாங்க. இப்போ இங்கே 3 பெண்கள் சதியா என்கிற பட்டம் பெறுகிறார்கள். அந்த பேருக்கும் அருமையான அர்த்தத்தை எனக்கு முன்னால் இருக்கிற ஆலிம்கள் சொன்னார்கள். சதியாங்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த குடும்பம். ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஒரு பெரிய யுத்தத்துக்கு முடிவில் நிறைய கைதிகள் கிடைத்த போது சதியா குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி கேட்டுக்கொண்டதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை கைதிகளையும் விடுதலை செய்தார்கள் என்கிற வரலாறு ஹுனைன் யுத்தத்திலே இருக்கிறது. எனவே சதியா என்கிற ஒரு சிறப்பான பட்டத்தை இங்கே 3 பெண்மக்களும், அதே போல குளச்சலிலே 4 சகோதரிகளும் பட்டம் பெற இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற ஆகப்பெரிய செல்வம், இந்த உலகத்தில் இருக்கிற வேறு எந்த செல்வத்தையும் விட சிறந்த செல்வம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் இந்த சகோதரிகளை அவர்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்தானவர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அவர்களது குடும்பத்திற்கு கண்குளிர்ச்சியாகவும் இந்த சமூகத்தின் கண்குளிர்ச்சியாகவும் அல்லாஹ் அவர்களை ஆக்கியல் புரிவானாக. அவர்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து, இந்த முதல் பட்டமளிப்பு விழாவில் உங்களோடு இவ்வளவு நேரம் பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்த சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.